ரதிய காடுப்படியில் அக்கா ஒவ்வொரு தடவை காய் வாங்க போகும்போதும் இவ்வளோ கறிவேப்பிலை கொண்டு வந்துடுவேன். இங்கே பாருங்கள், இது வந்து உருவினதுக்கப்புறம் இருக்கிற மீதி. வெயிலே போயிட்டு வந்தோன்னா தொண்டையே கமுறுது, தொண்டை கட்டுது. இவ்வளோ கறிவேப்பிலை இதெல்லாம் உருவியிருக்கேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இதெல்லாம் உருவின குச்சி. இவ்வளோ கறிவேப்பிலை இதுக்கு மேலேயும் கொண்டு வருவேன். இதை வந்து ஏற்கனவே உருவி வச்சுட்டேன். இது கொஞ்சம் முத்தின கறிவேப்பிலை தனியாக பாக்ஸில் போட்டு வச்சுருவேன். இது எதுக்கு தெரியுமா? நம்ம நெல்லிக்காய் வந்து ஜூஸ் எடுக்கும்போது இதை நல்லா 2 தடவை அலசிட்டு நெல்லிக்காய் கூட போட்டு அரைப்பேன். ஒவ்வொரு கைப்பிடி டெய்லி போடுவேன். 4 நெல்லிக்காய்க்கு ஒரு கைப்பிடி போட்டு அரைக்கணும். இது வந்து குழம்பெல்லாம் தாளிக்கிறதுக்கு இது தனியாக உருவி வச்சுருவேன். இது வந்து நல்லா துளுர். இது எதுக்குன்னா துவையல் அரைக்க. கறிவேப்பிலை துவையல் அரைக்கிறதுக்கு. நம்ம ஹெல்த்தி, ரொம்ப 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 ஹெல்த்தி, எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஹேர் ஃபால் ஆகுதுன்னு சொன்னால் நீங்கள் கறிவேப்பிலை துவையல் அரைச்சி ரைஸில் போட்டு கொஞ்சம் கீ விட்டோ நல்லெண்ணெய் விட்டோ பசங்க சாப்பிடுங்க. நம்மளுக்கு ஹேர் ஃபாலு கண்ட்ரோல் ஆயிரும். இது வந்து நல்லா இந்த பாருங்கள் கொழுந்து, இந்த பிஞ்சு கறிவேப்பிலையை தனியாக உரி பாக்ஸில் போட்டு மூடி வச்சுருவேன். இது வந்து நடுத்தர கொழுந்து, அதை தனியாக பாக்ஸில் போடுவேன். கறிவேப்பிலை வந்து அப்படி 3 ஐட்டமாக பிரிப்பேன். நீங்களும் இந்த மாதிரி பிரித்து யூஸ் பண்ணி பாருங்கள். நல்லா முத்தின கறிவேப்பிலை இதில் போட்டுட்டு இது வந்து நம்மளுக்கு நார் சத்து நல்லா கிடைக்கும். நெல்லிக்காய் கூட ஜூஸ் எடுக்கிறதுக்கு. இந்த பாருங்கள், இவ்வளோ கறிவேப்பிலை உருவிட்டேன். ஏற்கனவே மரம் மாதிரி கொண்டு வந்தேன், எல்லாம் உருவிட்டேன். இப்போ மீதி இவ்வளோ இருக்குது. இது அதை மாதிரியே பிரித்து உருவி கொழுந்து கறிவேப்பிலை தனியாக துவையல் அரைக்கிறதுக்கு, நல்லா முத்தின கறிவேப்பிலை நார் சத்து நம்மளுக்கு ஜூஸ் எடுக்க நெல்லிக்காய் கூட. அப்புறமா நார்மல் கறிவேப்பிலை தாளிக்கிறதுக்கு ஏதாவது போடுறது, நம்ம எல்லாம் தாளிக்கிறதுக்கு ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். பொடி இட்லி பொடிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நீங்கள் இந்த ஐடியா பிடிச்சிருக்கா அப்படின்னு பார்த்து அக்காவுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அக்கா ஒவ்வொரு தடவையும் இவ்வளோ கறிவேப்பிலை இன்னும் ஒரு பாக்ஸ் வரும், கண்டிப்பாக ஸ்டோர் பண்ணிடுவேன். இது வந்து நம்மளுக்கு ஜூஸ் எடுக்கிறது. தேங்க்யூ. இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா பிடிச்சிருக்கா சொல்லுங்கள். தேங்க்யூ.